ஏலியன் இருக்கிறதை உறுதிப்படுத்திய அமெரிக்க அதிபர்கள். சமீபத்துல ஒரு மீட்டிங்ல அமெரிக்கா முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா கிட்ட செய்தியாளர்கள் ஏலியன் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு ஏலியன் இருக்கிறது உண்மைதான், பட் நான் பார்த்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்களுக்கு பதில் அளிச்சிருக்காரு. இத பார்த்து கடுப்பான அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒபாமா ஏலியன் பத்தின சொன்னது மிகப்பெரிய தப்பு, அதனால ஏலியன் பத்தின ஃபைல்ஸ நான் வெளியே சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறாரு. எதை மறைக்கிறதுக்காக இந்த ஏலியன் கதையை கொண்டு வராங்க? ஒருவேளை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ மறைக்கிறதுக்காக இந்த ஏலியன் கதையை கொண்டு வராங்களோ? நான் உங்ககிட்ட சொன்னா இத பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களோட கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கதையோட தொடக்கமே இப்ப இருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிடையாது. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தான். அதாவது ரீசெண்டா 2026 பிப்ரவரி மாசம் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல இந்த பராக் ஒபாமா கலந்துகிட்டாரு. சரியா? அப்போ அதுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புது. எல்லாருமே நியூஸ் சேனல்கள் எல்லாமே சுத்தி கேள்வி எழுப்புறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏலியன் இருக்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு அவர் எதுவுமே மழுப்பாம என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏலியன் இருக்கிறது உண்மைதான், ஆனா நான் இதுவரைக்குமே பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா குறிப்பா எல்லாருமே இந்த ஏரியா 51 அதுலதான் ஏலியன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறீங்க. ஆனா ஏலியன் அங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. சரியா? இப்போ வேற ஏதாவது அதிபரா இருக்கிறாங்க, அமெரிக்கால அதிபரா இருக்கிறாங்க. அந்த ஏலியன் பத்தி கதைய கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மழுப்ப தான் செய்வாங்க. பட் இவர் மழுப்பல. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்படுது. அதாவது அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் ஒபாமா ஏலியன் இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ ஒருவேளை ஏலியன் இருக்குமோ? அந்த ஏலியன் வச்சுக்கிட்டே தான் இவங்க வெளிய சொல்லாம இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்ப தோணுது. சரி, இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. இத பார்த்துக்கிட்டு ஒபாமா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயய்யோ! நம்ம ரகசியத்த வெளிய சொல்லிட்டோமோ! அப்படிங்கிற மாரி பயத்துல அவருடைய Instagram பக்கத்துல ஒரு பதிவு மூலமா விளக்க சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் ரொம்ப பெருசு. அங்க வேற உயிரினங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா, அவங்க பூமிய அடையிற அளவுக்கு இங்க வரல. என் பதவி காலத்துல அப்படி எந்த ஆதாரமும் எனக்கு கிடைக்கல. அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன சொல்லியிருந்தாரு, அந்த வீடியோ மூலமா சமாளிச்சாரு. சரியா? ஆனா, மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத நம்பல. அவரு பராக் ஒபாமா முன்னாடியே ஏலியன் இருக்குது அப்படிங்கிற மாரி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாரு. அது சொன்னது தான் அது உண்மை. 2வது சொன்னது சமாளிக்கிறதுக்காக பண்றாங்க. எல்லா அதிபர்களும் கோவப்பட்டுருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி மக்கள் பலவிதமா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இது காட்டுத்தீ மாதிரி பரவயும் ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருக்காருல்ல, அவரு என்ன பண்றாருன்னா, ஏர்போர்ட் 1 விமானத்துல பத்திரிகையாளர்கள சந்திக்கிறாரு. அப்போ பத்திரிகையாளர்கள் அங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா முன்னாள் அதிபர் ஒபாமா ஏலியன் பத்தி சொன்னார்ல, அது இருக்கிறது உண்மையா? நீங்க இத பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. ட்ரம்ப் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருந்தாரு அப்படி தெரியுமா? ரொம்பவே கோபத்துல ஒபாமா செஞ்சது ரொம்பவே தப்பு. ஒரு நாட்டோட பிரதமரா இருந்தவரு. அரசாங்கத்த பத்தி எல்லாமே தெரியும். ரகசியங்கள் எல்லாமே தெரியும். அந்த ரகசிய தகவல அவர் வெளிய சொன்னது ரொம்பவே தப்பு. அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோபத்துல ட்ரம்ப் அதிபர் சொல்லியிருந்தாரு. உடனே பத்திரிகையாளர்கள் சும்மா இருப்பாங்களா? ட்ரம்ப் இப்படி சொல்லிட்டாரு. உடனே பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. அப்போ ஒபாமா சொன்னது ரகசிய தகவலா? அப்ப ஏலியன் உண்மையாவே இருக்குதா? நீங்க வச்சுக்கிட்டே தான் சொல்றீங்களா? அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்டயே மடக்கி மடக்கி பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன் இருக்காங்களா? இல்லையா? அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியாது. பட் ஒபாமா அவர் ரகசியத்த வெளியிட்டுட்டாரு. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன் யுஎஃப்ஓ சம்பந்தமான எல்லா ரகசிய ஆவணங்கள நானே அதிகபூர்வமா வெளிய சொல்லப் போறேன். அப்படிங்கிற மாதிரி யாரு சொல்றா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. அமெரிக்க அதிபர் பத்திரிகையாளர சந்திச்ச சில மணி நேரத்திலேயே அவருடைய ட்ரூத் சோசியல் மீடியால என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க பாதுகாப்பு துறைக்கு ஒரு அதிரடி உத்தரவ போடுறாரு.
மக்களுக்கு ஏலியன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு உரிமை உண்டு. கண்டிப்பா நீங்க வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து சீக்கிரமா வெளியிடணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவும் போடுறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே மக்கள் 2 விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விதமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவால்ல ட்ரம்ப் அதிபர் வந்து இந்த மாதிரிலாம் பண்றாரே, ஏலியன் பத்தி சொல்லப் போறாரே, அப்போ நம்ம ஏலியன் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீண்ட நாள் கேள்வி வந்து சீக்கிரத்துக்குள்ள வெளிய வரப்போகுது. பரவால்ல ஒரு அதிபரா இப்படிதான் பண்ணணும். அப்புறம் இதுவரைக்குமே அதிபரா இருந்தவங்க யாருமே சொல்லல. அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏலியன பத்தி சொல்றாரு. நமக்கு வந்து சீக்கிரமா தெரிஞ்சிரும். இந்த பிரபஞ்சத்துல அதாவது நம்மள மாதிரி வேற யாராவது வாழ்றாங்களா? அப்படிங்கிற மாதிரி தெரியறதுக்காக மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆர்வமா இருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் மக்கள் என்ன பண்ணி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அத மறைக்கிறதுக்காக தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து இத ஏலியன் பத்தி உண்மைய வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால எதிர்க்கட்சி தலைவர் டீம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ பத்தி ரீசென்ட்டா வந்து நெறைய நம்ம நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து அமெரிக்க அதிபரோட ரொம்ப குளோஸ் ஃப்ரெண்ட் சரியா? அப்போ முன்னாடியே அமெரிக்க அதிபர் வந்து எப்ஸ்டீனும் ரொம்பவே பழக்கமா தான் இருந்திருக்காங்க. எப்ஸ்டீன் கூட அவரு வந்து தனி ஃப்ளைட்ல வந்து பயணம் செஞ்சிருக்கிறாரு. இந்த மாதிரி நெறைய நியூஸ்கள் வந்து ரிப்பீட் வந்துட்டு தான் இருக்குது. சரியா? அதுக்காக அமெரிக்காவுல எதிர்க்கட்சி டீம் இருக்கும்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜெஃப்ரின் எப்ஸ்டீன் இந்த ஃபைல்ஸ வந்து மறைக்கிறதுக்காக, மக்களோட திசைய வந்து திருப்புறதுக்காக தான் இந்த ஏலியன் கதைய அவரு ரிப்பீட் கொண்டு வராரு. இத வந்து உருட்டுனா ஃபுல்லா அங்க உள்ள மக்களுக்கு எல்லாமே இந்த ஏலியன் கவனத்துக்கு போயிரும். அதனால இந்த எப்ஸ்டீன் ஃபைல பத்தி மறந்துருவாங்க. அதுக்காகவே தான் அந்த ட்ரம்ப் அதிபர் வந்து இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அமெரிக்கால வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ பத்தி நெறைய மக்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க. இப்போ புதுசா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏலியன பத்தி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேள இந்த எப்ஸ்டீன் ஃபைல மறைக்கிறதுக்காக அவரு வந்து புதுசா கொண்டு வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் அங்க வந்து ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அத மறைக்கிறதுக்காக தான் கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அமெரிக்க அதிபர் ட்ரூத்ல முழுமையா என்னதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, காட்டப்படும் அபரிதமான ஆர்வத்தின் அடிப்படையின் வேற்றுக்கிரகவாசிகள் மற்றும் வேற்றுக்கிரக வாழ்க்கை அடையாளம் காணப்படாத வான்வழி நிகழ்வுகள் UAP மற்றும் அடையாளம் காணப்படாத பறக்கும் பொருட்கள் UFOS மற்றும் இந்த மிகவும் சிக்கலான ஆனா மிக சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான விஷயங்களுடன் தொடர்புடைய எந்த ஒரு மற்றும் அனைத்து பிற தகவலையும் அடையாளம் கண்டு வெளியிடும் செயல்முறைகளை தொடங்க போர் செயலாளர் மற்றும் பிற தொடர்புடைய துறைகள் மற்றும் நிறுவனங்கள் நான் வழி நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமெரிக்காவை கடவுள் ஆசிர்வதிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஏலியன் இருக்குது, உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா, இத பத்தி உங்களுடைய மனநலமை எப்படி இருக்கும்? சரி, ஒருவேளை நீங்க ஏலியன பார்க்குறீங்க. பார்த்த உடனே ஏலியன் கிட்ட நீங்க கேள்வி என்ன கேள்வி கேட்பீங்க? இதையும் உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.